ரைட், ஓகே. அப்ப ஒன்று வாஹிதுன்டா ஒன்று, அத்தானே வாஹிதுன் இஸ்னானி சலாசான்னு உங்களுக்கு இலக்கம் தெரியும். அப்ப கிதாபுன் என்றாலே கருத்து ஒரு புத்தகம் தான். அதுகளுக்கு கிதாபுன் வாஹிதுன் என்று எழுத மேலும். ஆனா பொதுவாக நாங்க வாஹிதுன் என்ற சொல்ல எழுதுறது இல்லை. ரைட், ஓகே, அதோட தெரியும். அதே போல இப்ப ஒரு மரம், மரம் என்று சொல்லக்கொள்ள ஒரு மரம், மரம் ஒன்று அப்படின்னு வரக்கொள்ள எப்படி வருது சொல்லுங்க? ஒரு மரம் இல்ல, அலிஃப்லாம் போட்டா அந்த கருத்து வராது. அஷ்ஷஜரத்து சொன்னா ஒரு மரம் அல்ல, மரம். இப்ப கிதாபுன்னு ஒரு புத்தகம். இதுக்கு நாங்கள் அலிஃப்லாம் போட்டா அல் கிதாபு தானே. அல் கிதாபு வந்தா புத்தகம் ஒன்று அல்லது ஒரு புத்தகம் என்று சொல்றது இல்லை, அது புத்தகம் தான். அமர்ஹான் ஷஜரத்துன் அண்டா ஒரு மரம். ரைட், இதுக்கு நாங்கள் இப்போ அலிஃப்லாம் போட்டா என்ன கருத்துல வர? அஷ்ஷஜரத்து போட்டா கருத்து மரம், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் ஒரு அண்டு தான் பேசுகிறோம். அப்போ ஷஜரத்துன் அண்டா ஒரு மரம். இதை நாங்கள் இலக்கத்தை கொண்டு சொல்வதாக இருந்தால் வாஹிதத்துன் என்று சொல்லுவோம். மேலும் ஷஜரத்துன் வாஹிதத்துன் ஒரு மரம். இது கிளியர் தானே? இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம், சரியா? ரைட். இப்போ ரெண்டு, இப்போ இரண்டு புத்தகங்கள் எப்படி சொல்கிறோம் நாங்கள்? இரண்டு புத்தகங்கள் சொல்லுங்க. இரண்டு புத்தகங்கள் சொல்லுங்க பார்க்க. கிதாபானி. கிதாபானி. கிதாபானி என்றா இரண்டு புத்தகங்கள். ரைட். இப்போ இதுக்கு நாங்க இலக்கத்தோடு சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லலாம்? கிதாபானி. கிதாபானி சொல்லுங்க. இஸ்னானி. சரியா? கிதாபானி இஸ்னானி என்றாலும் கருத்து இரண்டு புத்தகங்கள் தான். ரைட், ஓகே. இப்போ இரண்டு மரங்கள் என்று வரக்கொள்ள நாங்க ஷஜரத்தானி என்று சொல்றோம். ஷஜரத்தானி. அதையே நாங்க இலக்கத்தோடு சேர்த்து சொல்வதாக இருந்தால் ஷஜரத்தானி இஸ்னத்தானி என்று சொல்றேன். சரியா? ஷஜரத்தானி இஸ்னத்தானி என்று சொல்றேன். ரைட், ஓகே. இதுபோல பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். அப்ப வாஹிதுன் ஆண்பால், வாஹிதத்துன் பெண்பால், இஸ்னானி ஆண்பால், இஸ்னத்தானி பெண்பால். அப்ப இதுல உங்களுக்கு நீங்க வாஹிதுன் என்ற சொல்லையோ அல்லது இஸ்னானி என்ற சொல்லையோ பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. நக்கிரால நக்கிரால சரியா சொன்னாலே அது ஒன்று என கருத்துல வர. கிதாபுன் ஒரு புத்தகம், ஷஜரத்துன் ஒரு மரம். அதே போல கிதாபானி அலிஃபை நூனை சேர்த்தினால் கிதாபானி முசன்னா இரண்டு என்ற கருத்துல வர. அப்ப இரண்டு புத்தகங்கள், ஷஜரத்தானி இரண்டு மரங்கள். சரி, இது உங்களுக்கு பொதுவாக தெரிந்த விடயங்கள், அப்படித்தானே? ரைட். இப்ப நாங்க வருவோம் 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள். அதுவும் லேசங்களுக்கு 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் ரைட். இப்ப உதாரணமாக 3 புத்தகங்கள் எப்படி சொல்றோம் நாங்க? 3 புத்தகங்களை சொல்லுங்க. 3 புத்தகங்கள் சொல்லுங்களே. 3 புத்தகங்கள். சலாசத்து. சலாசத்து. சலாசத்து குத்துபீன். ஓகே, சலாசத்து குத்துபீன். சரியா? 3 புத்தகங்கள். அப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நீங்க பக்கத்துல கையில கொப்பி ஒன்றை வச்சு நோட் பண்ணி கொண்டு வாங்க. ரைட். இப்ப சலாசத்து குத்துபீன், அதாவது 3 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் நாங்க எந்த அமைப்பில் எழுதுற? முலாஃப் வ முலாஃப் இலைஹி அமைப்புல தான் எழுதுறது. சரியா? இந்த அமைப்பில் எழுதுற முலாஃப் வ முலாஃப் இலைஹி. இது முலாஃப். சரியா? இது முலாஃப். குத்துப் என்பது முலாஃப் இலைஹி. அந்த அமைப்புல தான் எழுதுற. ரைட். இதுல எப்படி நாங்கள் எழுதுறோம்னு சொன்னா, ரைட், உங்களுக்கு தெரியும். பேசிக்கா தெரிஞ்ச விஷயத்த நான் மேலோட்டமா ஞாபகப்படுத்திட்டு போறேன். குத்துப் இப்ப 3 தொடக்கம் 10, 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில இந்த இந்த குத்துப் அது மஹ்தூத் என்று சொல்றோம். நாங்க இதுக்கு என்ன சொல்றது? மஹ்தூத் என்று சொல்றோம். மஹ்தூதண்டா எண்ணப்படக்கூடியது. மஹ்தூதண்டா கருத்து என்ன? எண்ணப்படக்கூடியது. சரியா? ஓகே, விளங்கினா? நான் சொல்ற விளங்குறா புள்ளகள்? ரைட். சலாசா என்பது அதத். ரைட், அது எண்ணிக்கை. மஹ்தூத்
குத்துப் என்பது மஅதூத் எண்ணப்படக்கூடியது. சரியா? இந்த சலாசா என்பது சலாசா, அர்பா, ஹம்சா, சித்தா, அது வந்து அதத் எண்ணிக்கை. குத்துப் குத்துப் என்று வரலாம், வேறு எதுவும் வரலாம். அது மஅதூத் எண்ணப்படக்கூடியது என்று நாங்க சொல்றோம். சரியா? இப்ப 3 அடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில் இந்த மஅதூத் எண்ணப்படக்கூடியது அது வந்து ஆண்பாலாக வந்தால் மஅதூத், சரியா, ஆண்பாலாக வந்தால் முதக்கர் என்று சொல்றோம். ஆண்பால் மஅதூத்ல ஒருமை, மஅதூத்ல ஒருமையைத்தான் பார்க்கிற. சரியா? மஅதூத்ல முஃப்ரதைத்தான் பார்க்கிற. முஃப்ரத் முஃப்ரத் ரைட். முஃப்ரத் வந்து ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கை எப்படி வரும்? பெண்பால வரும். நாங்க இது ஒரு சார்ட்ல போடுவதா இருந்தா இப்படி போடலாம். உதாரணமா ஒரு சார்ட் ஒன்று போடுவோமே நாங்க. சரியா? நாங்க எதை பார்க்கிற? மஅதூத்ல, சரியா, மஅதூத் இதுல முஃப்ரதைத்தான் பார்க்கிற. இதுல என்ன பார்க்கிற? முஃப்ரதைத்தான் பார்க்கிற. சரியா? இந்த முஃப்ரத், ஓகே, இந்த முஃப்ரத் முதக்கராக இருந்தால், இந்த முஃப்ரத் எப்படி வரும்? முதக்கர், முதக்கராக இருந்தால் அதது எப்படி வரும்? அதது எப்படி வரும்? முவன்னஸ்ல வரும். விளங்கினா அவளுக்கு? அதத் முவன்னஸ்ல வரும். ரைட். அதே போல இந்த மஅதூத் முவன்னஸாக இருந்தால், முவன்னஸாக இருந்தால், ரைட், அதத் வந்து முதக்கராக வரும். அதத் எப்படி வரும்? முதக்கராக வரும். சரியா? விளங்குற நான் சொல்றது? இப்ப உதாரணமாக நாங்க மேல பார்த்த சலாசத்து குத்து. அப்ப இது வந்து பாருங்க, முஃப்ரத் என்ன? கிதாப். சலாசத்து குத்துப்ல முஃப்ரத் என்ன? கிதாப் என்ற சொல். நான் உங்களுக்கு சிம்பிளா இப்படி பார்ப்போம். ரைட், ஓகே, சரியா? இப்ப இதுக்கான உதாரணத்தை பார்க்கிறதா? இதென்ன? கிதாப். கிதாப் முதக்கர். ரைட். கிதாப் என்பது முதக்கரான சொல், அப்படித்தானே? புத்தகம். அப்ப எண்ணிக்கை எதுல வரும்? முவன்னஸ்ல வரும். சலாசத்து அண்டு வரும். சரியா? அப்ப சலாசத்து அண்டு வரும். ரைட், ஓகே. இது விளங்கினா அவளுக்கு? இப்ப சலாசத்து குத்துப் 3 புத்தகங்கள் என்று சொல்ல கொள்ள, ரைட். இப்ப 3 புத்தகங்கள் நாங்க தமிழ்ல சொல்றோம். அது எப்படி அரபுல எழுதுறேன்னு சொன்னா புத்தகங்கள் பன்மையில் இருக்குது. ரைட், 3, ஓகே. இப்ப புத்தகங்கள் பன்மையில் இருக்கிறதுல ஒருமை சொல்ல பார்க்கிற குத்துபுன். அதோட ஒருமை சொல் என்ன? கிதாபுன். கிதாப் வந்து ஆண் பால் இருக்குது, முதக்கர். எனவே இன்னைக்கு எதுல வரும்? பெண் பால்ல வரும். அது கிளியர் தானே? கிளியரா இல்லையா? ரைட். இப்ப உதாரணமா இப்ப நாங்கள் இதை கொள்ள சலாசத்து குத்துபன்னு சொல்றேன். சரியா? இதுவே முஃப்ரத் வந்து பெண்பால வார. இப்ப உதாரணமாக ஷஜரத்துன். ஷஜரத்துன் கருத்து என்ன? மரம், இல்லையா? ஷஜரத்துன்டா மரம். ரைட். அப்ப நாங்க எண்ணிக்கை எதில் எழுதணும்? ஆண்பால் எழுதணும். அப்ப உதாரணமாக சலாசு அஷ்தாரின் என்று எழுதுறேன். சலாசு அஷ்தாரின். ஓகே, சலாசு அஷ்தாரின். ரைட். அப்ப நாங்க இங்க குறிப்பா நீங்க விலகிக் கொள்ளணும் எப்படின்னு சொன்னா, இந்த 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள்ல, சரியா, ஒன்று ஒன்று முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்புல வார். சரியா? முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்புல வார. ரெண்டாவது மஅதூத் எப்போதும் எதுல வரும்? ஜம்இல தான் வரும், பன்மையாக வரும். மஅதூத் எண்ணப்படக்கூடியது எப்போதும் ஜம்ஆக வரும். சரியா? அததை பொறுத்த மட்டில் அது எப்படி வரும் என்றதாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு அட்டவணை போட்டு விளங்கப்படுத்தினேன். சரியா? இந்த அட்டவணையில் அதைத்தான் சொல்றேன். சரியா? மஅதூதுடைய முஃப்ரத் முதக்கராக இருந்தால் அதத் எப்படி வரும்? அதத் வந்து பெண்பாலாக வரும், முவன்னஸாக வரும். அதே போல மஅதூதுடைய முஃப்ரத் முவன்னஸாக இருந்தால் அதத் வந்து முதக்கராக வரும். சரியா? அவளுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள விளங்கும். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேனே, 6 பேனைகள். எப்படி சொல்றோம் நாங்க 6 பேனைகளை? 6 பேனைகள். சொல்லுங்க பார்க்க. 6 பேனைகள். சித்தத்து அக்லாமின். சித்தத்து அக்லாமின். சரியா? 6 பேனைகள். ஓகே, ஓகே, பிரச்சனை இல்லை. நான் அந்த செஷனை ரெக்கார்ட் போட்டுக்கிறேன். இன்றைக்கு உண்மை திடீரென்று அறிவிச்சத்தால முடியுமான ஆக்கள் ஜாயின் ஆகி கொள்ளட்டு, கஷ்டமான ஆக்களுக்கு நான் ரெக்கார்டிங்கை குரூப்ல போட்டுறேன். ரைட், ஓகே. சித்தத்து அக்லாம், சித்தத்து அக்லாமின். ஓகே,
இது சரியா பிள்ளையா? மத்தாக்க சொல்லுங்க. சித்தத்து அக்லாமின் சரியா பிள்ளையா? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. நீங்க மட்டும்தான் நிக்கிறீங்க. சொல்லுங்க, சித்தத்து அக்லாம் என்பது சரியா பிள்ளையா? சொல்லுங்களே. சித்தத்து அக்லாம் என்பது சரியா பிள்ளையா? அதை மட்டும் சொல்லுங்களே. ஆ, 6 பேனைகள் சரியா பிள்ளையா? நீங்க சொல்றீங்களா இல்லாட்டி மௌனமா இருக்கிறீங்க? இது 6 பேனைகளுக்கு சித்தத்து அக்லாமின் என்ற சொல் அது அதை மொழிபெயர்த்திருக்கிறது சரியா பிள்ளையா என்று மட்டும்தான் கேட்கிறேன். சொல்லுங்க பிள்ளைகள். நீங்க நம்ம இஸ்லாமிய பிள்ளைகள் தானே? நான் உங்களுக்கு அந்த செகண்ட் இயர்ல நான் வந்து படிவிச்ச அந்த இஸ்லாமிய பிள்ளைகள் தானே நீங்க எல்லாரும்? ஆ, சொல்லுங்க வாக்க. சாரா, மகள் சாரா, சொல்லுங்க. சித்தத்து அக்லாம் 6 பேனைகள் இது சரியா பிள்ளையா மட்டும் சொல்லுங்களே. சரி. சரி. ஆ, சரியா. அப்பா, ரைட், ஓகே. இதுல இப்ப அக்லாம் அக்லாம் என்ற சொல்லுடைய ஒருமை சொல் என்ன? ஒருமை சொல் என்ன? கலமுன். அப்ப கலமுன் ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். எனவே இலக்கம் எப்படி வரணும்? பெண்பால்ல வரணும். அது முதலாவது விதி. ரெண்டாவது என்ன? மஹதூத். சரியா? மஹதூத் பன்மையில வரணும். 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டும் இல்ல, மஹதூத் பன்மையில வரணும். அப்ப பன்மையில வந்திக்குதா இல்லையா? பன்மையில வந்திருக்குது. எஸ், ஓகே, அதுவும் சரி. அதே போல நாங்க சட்டத்தை எழுதக்கொள்ள முலாஃப் இலைஹி அமைப்புல தான் எழுதணும். அப்ப அதுவும் சரியானா? சித்தத்து அக்லாம். சரியா? ரைட். அப்ப இது மாதிரி நாங்க 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களுக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும். சரியா? நிறைய பயிற்சி எடுக்கணும். ரைட். இப்ப உதாரணமாக, ரைட், உதாரணமா சொல்வதாக இருந்தால் 7 பாடசாலைகள். எப்படி சொல்றோம் நாங்க? 7 பாடசாலைகள். சொல்லுங்க பார்க்க. 7 பாடசாலைகளை நாங்க எப்படி சொல்லலாம்? ஏழு பாடசாலைகள். அப்ப நீங்க குயிக்கா இப்ப 7 என்ற சொல் ஞாபகம் வரணும். பாடசாலைகள் என்ற சொல்லும் ஞாபகம் வரணும். பன்மையிலே ஞாபகம் வரணும். பாடசாலைகள அந்த பன்மை சொல்லுக்குரிய ஒருமை சொல் அரபில் எப்படி சொல்றது ஞாபகம் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இலக்கத்தை சொல்லணும். சொல்லுங்க பாக்க. ஹப்சா, 7 பாடசாலைகள். அஸ்பா சொல்லுங்க. அஸ்பா, 7 பாடசாலைகள். யாராவது சொல்லுங்களே. ஹம்ச மதாரிசின். ஹம்சா மதாரிஸ். அப்படியா? சரி. சரியா பிள்ளையா? ஹம்ச மதாரிஸ். சப. ஏன்னா ஹம்சண்டா மகள் 5. ஹம்சண்டா 5. அப்ப சப. சரியா? அப்ப இதுல நாங்க பாக்குறேன்டா, ரைட், மதாரிஸ் அதோட ஒருமை சொல் என்ன? மദ്രസத்துன் பாடசாலை. மദ്രസத்துன் என்பது பெண்பால் சொல். எனவே நாங்க இலக்கத்தை எதில் எழுதணும்? ஆண்பால தான் எழுதணும். அப்ப சபஉ மதாரிஸ். சபஉ மதாரிஸ் என்று வரும். சரியா? சபஉ மதாரிஸ். மதாரிசின் அல்ல, மதாரிசான்னு தான் வரும். நீங்க படிச்சுக்கிறா கைரு முன்சரிஃப் படிச்சுக்கிறீங்களா? கைரு முன்சரிஃப் அல்லது அல் மம்னூஉ மின ஸர்ஃப் அப்படி ஏதும் படிச்சுக்கிறீங்களா? புள்ளால் படிச்சுக்கிறீங்களா? ரைட். அப்ப மதுரசத்துன் என்ற சொல் எப்படி வார?
மதரசத்துன் அதோட பன்மேற்றல் மதாரிசு, மதாரிசு. சரியா? ரைட். அப்ப மதாரிசு அது கைரு முன்சரிஃபான சொல். அப்ப நாங்க சபுஉ மதாரிசின் அண்டு எழுதுறீங்களா, சபுஉ மதாரிச அண்டுதான் எழுதுவோம். ரைட். ஓகே. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தாரேன். நீங்க ஆண் பால்ல 10 சொற்களும் பெண்பால 10 சொற்களும் வார அமைப்பில், சரியா, ஆண்பால் பெண்பால் வேறையாக 10 10 சொற்கள் எழுதணும். விளங்கினா? இப்போ உதாரணமாக 10 10 சொற்கள்ண்டா இப்படி இலக்கங்களோடு தொடர்புபடுத்தி 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள் அடிப்படையாக கொண்டு ஆண்பால்ல 10 இலக்கங்களோட சொற்களும் பெண்பால்ல 10 இலக்கங்களோட சொற்களும் என்பது ஒரு ஒரு ஹோம்மேக்கா தாரு. சரியா? நீங்க அதை செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லல, அது செஞ்சு காட்டுவோம். செஞ்சு அந்த குரூப்ல சரி, எனக்கு பேசணும்னா சரி, நீங்க போட்டோ ஒன்று பிடிச்சி போடுங்க. விளங்கினா அவளுக்கு? சரியா? Okay. சரியா பிள்ளைகள்? விளங்கினா? சரி. சரி. ஓகே. ரைட். ஓகே. சரி. அப்ப இத்தான் 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள் நான் உங்களுக்கு இஸ்லாஹியாக்கு வந்த நேரம் விளங்கப்படுத்தி இருப்பேன். சரியா? ரைட். அடுத்த 11. 11 மிச்சம் லேசி. 11 மிச்சமே லேசி என்னண்டா, நாங்க 11 கரபால சொல்றது அஹத ஆஷர என்று சொல்றது. என்ன சொல்ற? அஹத ஆஷர என்று சொல்ற. சரியா? இது ஆண் பால்ல. ரைட். பெண்பால சொல்றது என்ன? என்ன சொல்ற பெண்பால்ல? சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமாண்டா? 11க்கு என்ன சொல்ற பெண்பால்ல? 11 இஹ்தா இஹ்தா அஷரத்துன் இஹ்தா அஷரத்த என்ன சொல்றது? இஹ்தா அஷரத்தன்னு சொல்ற. சரி. இப்ப ஒன்றும் இல்ல, அது அப்படியே ஆண்பாலா இருந்தா ஆண்பாலையே எழுதுறது. அஹத அஷர கலமன் அன்று எழுதுற. அஹத அஷர கலமன் இஹ்தா அஷரத்த ஷஜரத்தன் அன்று எழுதுற. விளங்கினா? அஹத அஷர கலமன் இஹ்தா அஷரத்த ஷஜரத்தன் அன்று எழுதுற. சரியா? இப்ப இதுல நீங்க பாருங்க, இலக்கங்களை பொறுத்த மட்டில அந்த 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள்ல தான் அந்த மஅதூத பன்மையில் எழுதுறது. மஅதூத பன்மையில் எழுதுறது. சரியா? இப்ப அக்லாம், மதாரிஸ், குதுப், அஸ்ஜார் என்று பன்மையில் எழுதுற அங்கதான். ஆனா இங்கே பொறுத்த மட்டில 11 பிறகுக்கு நாங்க என்ன செய்யறது இல்லை, பேனைகள் என்று நாங்க பன்மையில மொழிபெயர்த்தாலும் அரபு மொழியில நாங்க எழுதக்கொள்ள ஒரு மேலே தான் எழுதுறது. இப்போ அஹத அஷர கிதாபன், ஓகே, 11 புத்தகங்கள் என்றுதான் நாங்க மொழிபெயர்க்கிறோம். ஆனாலும் அந்த சொல்ல நாங்க எப்படி எழுதுறது? ஒரு மேலே தான் எழுதுறோம். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப ரைட். ஓகே. அதே போலதான் இங்க பெண்பாலையும் ஷஜரா என்பது பெண்பால் இருக்குது. அப்ப இஹ்தா அஷரத ஷஜரத்தன் அன்று பெண்பாலையே 2 பகுதியும் எழுதுறேன். ரைட். இப்ப குர்ஆன்லையும் ஒரு வசனம் அன்று வார அவளுக்கு தெரியும், தெரியுமேக்கும். சரியா? இது கால யூசுஃபு லியபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். சரியா? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு இல்லையா, அந்த கனவு குறித்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்ல கொள்ள அவர் சொல்றாருன்னா, இத் கால யூசுப் லியபீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார், யா அபதி என்னுடைய தந்தையே, இன்னி ரஅய்து நான் கண்டேன். என்ன கண்டேன்? அஹத அஷர கௌகபன். ரைட். கௌகபண்டா என்ன கருத்து? கௌகபண்டா பிள்ளைகள், கௌகபண்டா என்ன கருத்து? தெரியுமா கௌகபண்டா என்ன என்று? சொல்லுங்க பாக்க. கௌகபண்டா என்ன? கமரண்டா என்ன? சந்திரன் கமரண்டா சந்திரன். ஷம்சண்டா என்ன? சூரியன் சூரியன். சூரியன். அப்ப கௌகபண்டா கிரகணம் கிரகணம் அல்ல. என்ன கௌகப் அண்டா என்ன கருத்து? நட்சத்திரத்தை என்ன சொல்ற? நட்சத்திரம்
நஜ்முன். நட்சத்திரத்தை நஜ்முன் என்று சொல்ற. அப்ப கௌகபண்டா என்ன? கௌகபுன் என்ற கருத்து என்ன? கோல் கோல். சரியா? கௌகபன்னா கருத்து என்ன? கோலுக்கு சொல்றதா? கோல். சரியா? இப்ப கௌகபுல் அர்லன்னா கருத்து என்ன? சொல்லுங்க. கௌகபுல் அர்லன்னா கருத்து என்ன? உலகில் உள்ள கோள்கள். இல்ல, உலகில் உள்ள கோள்கள் இல்ல. இப்ப கோள்கள்ல சரியா சூரியனை சுற்றி வருகின்ற கோள்கள்ல 3வது இடத்துல இருக்கிற கோள் என்ன? புவி. சரியா? புவிக்கு நாங்க அரபுல என்ன சொல்ற? அல் அர்ல். அப்ப கௌகபுல் அர்ல் அண்டா புவிக்கோள். அவ்வளவுதான். கௌகபுல் அர்ல் அண்டா கருத்து என்னப்ப? புவிக்கோள். சரியா? விளங்கினா அவளுக்கு? ரைட். அப்ப கோள் கௌகபன்னா கருத்து கோள். அப்ப 11 கௌகபன்னா 11 கோள்கள். எத்தனை கோள்கள்? 11 கோள்கள். சரியா? அப்ப 11 ஷஜரத்தன் அண்டா 11 மரங்கள் என்று வரும். இது 11. சரியா? ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க 12 இதே மாதிரி தான். 12 குறிக்கிற சொல் என்னண்டா இஸ்னா அஷர. என்ன சொல்? இஸ்னா அஷர. சரி, இஸ்னா அஷர. ரைட். ஓகே, இது ஆண்பால் சொல். பெண்பாலில் எப்படி சொல்றது? இஸ்னதா அஷரத. இஸ்னதா அஷரத என்று வரும். இஸ்னதா அஷரத. அப்ப 11 12 ஒரே மாதிரி தான் வர்றது. இஸ்னா அஷர, இஸ்னதா அஷரத. இப்ப இஸ்னா அஷர ஷஹ்ரன். ஓகே, 12 மாதங்கள். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரா தௌபால ஒரு வசனத்துல சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன். சரியா? இஸ்னா அஷர ஷஹ்ரன். ஷஹ்ரன்டா ஆண்பால் தானே. ஷஹர் என்பது ஆண்பால். எனவே இஸ்னா அஷர ஷஹ்ரன் என்று வரும். அது மாதிரி இஸ்னதா அஷரத மதரசத்தன் உதாரணமா. சரியா? 12 பாடசாலைகள். அப்ப இங்கேயும் நீங்க பார்க்கலாம். ரைட். மஅதூத் ஆண்பால்ல இருந்தால் அதனுடைய 2 பகுதிகளும் ஆண்பால்ல வரும். மஅதூத் பெண்பால்ல இருந்தால் அதனுடைய 2 பகுதிகளும் பெண்பால்ல வரும். ஓகே, அப்ப லேசி 11. ரைட். 11ஐயும் அதே போல 12ஐயும் பொறுத்த மட்டும் மிச்ச லேசி எங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு. 11 12 பொறுத்த மட்டும் மஅதூத் ஆண்பால் முதக்கராக இருந்தால் அதத் முதக்கராக வரும். மஅதூத் பெண்பால்ல இருந்தால் அதத் பெண்பால்ல வரும். சரியா? அதே போல நீங்க பாருங்க கிதாபன், ஷஜரத்தன், ஷஹ்ரன், மதரசத்தன் என்று எல்லாமே ஒரு மேலதான் வந்திருக்குது. அதையும் நீங்க கொஞ்சம் கருத்துல கொள்ளணும். அதே நேரம் இலக்கத்துல கடைசி பகுதி எப்படி வந்திருக்குது? நஸ்பு செய்யப்பட்டதாக வந்திருக்குது, மன்சூபாக வந்திருக்குது. எப்படி வந்திருக்குது? மன்சூபாக, நஸ்பு செய்யப்பட்டதாக வந்திருக்குது. சரியா? விளங்கினா உங்களுக்கு? எல்லாருக்கும் விளங்கினா? ரைட். இப்ப நாங்க 1 பார்த்தோம். ரைட். அதே போல 2 பார்த்தோம். அதே போல 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பார்த்தோம். அதே போல 11ஐயும் 12ஐயும் பார்த்தோம். இந்த இலக்கங்களுக்குரிய சட்டங்களை பொறுத்த மட்டும் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்படித்தானே? படிச்சா இல்லையா? படிச்ச. இப்ப நான் ஒரு மீட்டலுக்காகத்தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லி தந்தேன். சரியா? இப்ப இதுலயும் நீங்க தெரிஞ்சு கொள்ள இன்னும் விஷயங்கள் இருக்குது. இப்ப உதாரணமாக ரஃபுடைய நிலைமையில இலக்கம் எப்படி வரும், நஸ்புடைய நிலைமையில எப்படி வரும், ஜர்ருடைய நிலைமையில எப்படி வரும். சில இடங்கள்ல மாறும், சில இடங்கள்ல மாறாது. அது உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப உதாரணமாக ரைட் கிதாபுன். ரைட். கிதாபுன் வந்து இருக்குது. ரைட். கிதாபுன். கிதாபுன் ஒரு புத்தகம். இப்ப இது வந்து
நஸ்புடைய நிலைமையில் எப்படி வார, ரஃபுடைய நிலைமையில் எப்படி வாரன்னு தெரியுமா? ஜர்ருடைய நிலைமையில் எப்படி வாரண்டு? உதாரணமாக நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன். நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன். அது எப்படி எழுதுறோம் நாங்க? நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன். நான் வாங்கினேன் எப்படி சொல்றோம் நாங்க? நான் வாங்கினேன் எப்படி சொல்ற அரபில? இஸ்தரைத்து. நான் வாங்கினேன் இது புத்தகம் ஒன்றை, கிதாபன். சரியா? நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன். சரி. அல்லது நான் ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்டேன் என்ற சொல்லுக்கு ஹசல. ஹசலன்னா பெற்றுக்கொண்டான். ஹசல என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வார? ஹசல சொல்லுங்க. ஹசல. ஹசல என்ற கருத்து பெற்றுக்கொண்டான். ஹசல என்ற வினை சொல்லுக்கு என்ன இடைச்சொல் வார? ஹசல அலா. சரியா? ஹசல அலா. இப்ப சொல்லுங்க பார்க்க, நான் ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன் எப்படி வரும்? சொல்லுங்க பார்க்க. ரைட். நான் ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். நான் பெற்றுக்கொண்டேன். இப்ப ஹசலே சரப் செய்யுங்க. ஹசலே ஹசல் து தெரியும் தானே? ஹசல் து மௌனமா இருக்கிறீங்க. ஹசல் து. ரைட். எதை பெற்றுக்கொண்டேன், எதை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு முன்னால நாங்க அலா என்ற இதை சொல்லப்படுறோம். அலா கிதாபின். ஹசல் து அலா கிதாபின். சரி. இப்ப இது நஸ்புடைய நிலைமையில எப்படி வாரன்னு பாருங்க. நஸ்புடைய நிலைமையில இது ஜர்ருடைய நிலைமையில எப்படி வார? ரைட். சிம்பிளா அவ்வளவு தெரிந்த விஷயம். இப்ப ரஃபுடைய நிலைமையில வரக்கொள்ள, உதாரணமாக என்னுடைய பையில் ரைட் ஒரு புத்தகம் உள்ளது. அப்ப ஃபி ஹகீபதி, ஃபி ஹகீப, ஃபி ஹகீபதி கிதாபுன், ஃபி ஹகீபதி கிதாபுன். சரி. கிதாபுன் ஒரு புத்தகம். விளங்கினா? ஃபி ஹகீபதி கிதாபுன் என்னுடைய பையில் ஒரு புத்தகம் உள்ளது. அப்ப நீங்க நல்லா அவதானிச்சீங்கன்னு சொன்னா சரியா சிம்பிளா அவளுக்கு விளங்கிக் கொள்ளலாம். கிதாபுன் ரஃபுடைய நிலைமையில லம்மத்தைன் அல்லது லம்மத் வரும். நஸ்புடைய நிலைமையில ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன் வரும். 1 2 வாரத்தால கட்டாயமாக ஃபத்ஹத்தைன் நாங்க பயன்படுத்தணும். அலிஃபொண்டு பக்கத்துல வரும். சரி. கூடவே அலிஃபொண்டு வரும். நாங்க நஸ்புடைய நிலைமையில நக்கிரால் எழுத கொள்ள கட்டாயமா அலிஃபொண்டு சேரும். 2 சந்தர்ப்பங்கள்ல வராது. ஒன்று என்ன உங்களுக்கு தெரியுமா? இப்போ உதாரணமாக நான் வெட்டினேன். சரியா? நான் உங்களுக்கு இந்த ஒன்றுக்குள்ள இன்னொன்று சொல்லித்தாரேன். என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப ஷஜரத்துன்னுண்டா ஒரு மரம் தானே. இப்ப நான் ஒரு மரத்தை வெட்டினேன் எப்படி சொல்றா? கதாஅத்து, கதாஅத்து ஷஜரத்தன். சரியா? ஷஜரத்தன். சரி. இந்த தாவுக்கு நாங்க சொல்ல தாவுல் மர்பூத்தான்னு சொல்றோம் இல்லையா? தாவுல் மர்பூத்தா அல்லது குண்டுத்தான்னு சொல்றேன். இந்த குண்டுத்தாவில ஒரு சொல் முடியமாக இருந்தால் மதரசத்துன், ஷஜரத்துன், ஜாமியத்துன். சரியா? இப்படி அந்த தாவுல் மர்பூத்தா அதாவது குண்டுத்தான்னு சொல்றேன். இந்த அமைப்புல தாயில ஒரு சொல் முடியமாக இருந்தால் அது தன்வீனை கொண்டு வந்தால், அதாவது ஃபத்ஹத்தைன் வந்தால், தன்வீனை கொண்டு முடியமாக இருந்தால், ஃபத்ஹத்தைன்ல வருமா இருந்தால் நாங்க என்ன செய்யறதில்ல, பக்கத்துல அலிஃபொண்டு சேர்க்கிறது இல்லை. இப்படி அலிஃபொண்டு போட்டா அது பீல. இந்த அலிஃபென்னா அது பீல. அப்படி போடுறது இல்லை. சரி. அப்ப நாங்க அலிஃப் அறவே போடக்கூடாத சந்தர்ப்பம் தான் இது. கதாஅத்து ஷஜரத்தன் என்று வரக்கொள்ள நாங்க ஒருபோதும் என்ன செய்யறது இல்லை, அலிஃபொண்டு போடில்லை. அதே போல இப்ப ஹம்சால முடிகிற சொற்கள் இருக்கிறதானே. ஹம்சால உதாரணமா மா உன், இது ஹம்சால முடியுது. இந்த இதை பொறுத்த மட்டும் இல்லை, எங்களுக்கு தன்வீனை போடக்குள்ள அலிஃப் போட்டு எழுதோ மேலும், அலிஃபா போடாமல் எழுதோ மேலும். விளங்கினா அவளுக்கு? அலிஃப் போட்டு எழுதோ மேலும், அலிஃப் போடாமல் எழுதோ மேலும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் வான்சல்னா. ரைட். வான்சல்னா மினல் முஅ்சிராத்தி. தெரியுமா அந்த வசனம்? முடிங்க பார்க்க. வான்சல்னா மினல் முஅ்சிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா. சரியா? இப்ப இந்த இடத்துல இந்த மாஅன் என்ற சொல் வந்து நஸ்புட நிலைமையில வந்திக்குது, தன்வீல வந்திக்குது. இப்ப தன்வீனை போடணும். ஆனா
இந்த அலிஃபிக் இல்லையா, இதில் போட மேலும் போடாமல் விட மேலும். இது ஹம்சாவை பொறுத்த மட்டும் இல்லை. இந்த 2 எழுத்துகள் அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் நாங்கள் கட்டாயமாக நக்கிரால வரக்கொள்ள, நஸ்புடைய நிலைமையில நக்கிராவில வரக்கொள்ள, ஒருமையில வரக்கொள்ள கட்டாயமாக அலிஃபொண்டு போட்டே ஆகணும். இஸ்தரைத்து கிதாபன், ரைட்? உதாரணமா, அதே போல உதாரணமா, ரைட்? ரஐத்து பைத்தன், பைத்தன், ரஐத்து பைத்தன். இந்த அலிஃப் கட்டாயம், இந்த அலிஃப் கட்டாயம். சரியா? ரைட்? அப்ப நீங்க என்ன சொல்வேணுமானா, சம்ஸ், சம்சன்னா சூரியன், சம்சன், ரைட்? கௌகபன். விளங்கினா இப்போ உங்களுக்கு? ரைட்? நாங்க தன்வீன்ல, அதாவது ஃபத்ஹத்தைன்ல எழுத கொள்ள கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும்? அலிஃபொண்டு போட்டே ஆகணும். ரைட்? அப்ப இது வந்து கிதாபுன், ஒன்று என்ற கருத்துல வரக்கூடிய சொல், ஒரு. ரைட்? கிதாபுன் ஃபி ஹகீபதி கிதாபுன், இஸ்தரைத்து கிதாபன், ஹஸல்து அலா கிதாபின். சரி, இது நீங்க படிச்சு நினைக்கிறீங்கண்ணா? சரியா பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி 2 என்று வரக்குள்ள அங்கேயும் ரஃபுடைய நிலைமையில எப்படி வார, நஸ்புடைய நிலைமையில எப்படி வார, ஜர்னுடைய நிலைமையில எப்படி வாரன்றதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? அதே உதாரணங்களோட நாங்கள் இன்ஷால்லா அடுத்த செஷன்ல பார்ப்போம். டைம் முடிய போகுது. முடிஞ்சா நான் இன்ஷால்லா 10 மினிட்ஸ்ல திருப்ப நீங்க ஜாயின் ஆகினா சரி இன்ஷால்லா.